மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அஜித் அவர்களுடைய ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விஷயம் வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து ஓட்டு போட்ட அந்த திருவான்மையூர் பூத் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து விசாரணைக்கு உள்ளாக்கியிருக்காங்க தேர்தல் ஆணையம். எதுக்காக? அவர் வந்து நம்ம நாட்டுடைய குடிமகன் இல்லையா, அவருக்கு ஓட்டு உரிமை இல்லையா, ஓட்டு போடுறதுக்காக கடல் கடந்து வந்த நபர் அவர். அதாவது எந்த ஒரு தேர்தலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பற்றி பெருசாக பேச மாட்டார், ஆனால் அவருடைய கடமையை தவறாமல் செஞ்சிருவார். அந்த ஓட்டுன்றது நமக்கு தெரிஞ்சு எல்லா தேர்தல் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது 2021 இருக்கட்டும் 2016 இருக்கட்டும் முதல் ஆளாக போயிட்டு அந்த பூத்தில் உட்காந்து ஓட்டு போட்டுறாப்புல. இப்போவும் அதே மாதிரி தான் இந்த 2026 தேர்தலையும் ஓட்டு போட வந்திருக்காப்புல. அவரை வந்து இப்போ அவரோட ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. செல்லுமா செல்லாதா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. அந்த பர்டிகுலராக அவர் ஓட்டு போட்ட பூத்தில் இருக்கக்கூடிய ஆபீசர்களை வந்து விசாரணைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. சென்னை திருவான்மையூர் பாரதிதாசன் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு வெள்ளை நிற கோட் சூட்டுடன் காரில் வந்திறங்கிய அஜித்குமாரை பார்த்து தல தல என கூறி ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். வாக்குச்சாவடிக்குள் சென்ற அஜித்குமார் தேர்தல் அலுவலர்களின் அனுமதியுடன் தமிழ்நாட்டில் முதல் நபராக வாக்களித்தார். விதிமீறல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை செய்து வருகிறது. என்ன நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி தான் அரசியல் இருக்கா, இல்ல வந்து வேணும்னே யாராவது வாண்டடா தூண்டி விடுறாங்களா, என்ன எதுன்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்துரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் ஓட்டு போடுவார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் யாருக்கு ஓட்டு போடுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீடியாக்கள் ரொம்ப ஈகராக காத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல்ல இந்த மீடியாக்கள் வந்து யார் பல்ல போடுனாங்கன்னா அஜித் அவருடைய பல்ல தான் போடுனாங்க. சார் மாற்றம் வேணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன சொல்றாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டாரு. ஆனால் என்ன இப்போ ஓட்டு போட்டாங்கன்னாக்கா நோ நீட் அப்படின்னு அஜித் சொன்னதாக ஓட்டு போட்டாப்புல. ஆனால் அவரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து அவர் அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது. சூவை மூடிட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற நாய்கள் எல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி சுரேஷ் சந்திரா சார் வந்து ட்ரீட்மெண்ட் போட்டு முடிச்சு விட்டாப்புல. மாற்றம் வேண்டாம் என அஜித் சொன்னாரா? அஜித் மேலாளர் சுரேஷ் சந்திரா இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இதை யாரு கிளப்பி விட்டுருப்பா அப்படின்றத நான் சொல்ல தேவையில்லை. இந்த 200 ஊப்பிகள் தான் வந்து கிளப்பி விட்டுருப்பாங்க. ஏன்னா மாற்றம் தேவையில்லை அஜித்தே சொல்லிட்டாருனாக்கா அப்போ என்ன ஒண்ணு அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம்ல. காலங்காத்தால இப்படி ஒரு கேள்வி கேட்டு நோ நீடுன்றதை நம்மளே எடுத்து அவதூறு கிளப்பி விட்டோம்னாக்கா அப்போ அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போடலாம்னு நினைச்சா அஜித் ஃபேன்ஸ் கூட போட மாட்டாங்கல்ல. என் தலைவனே போல நான் ஏன்டா போடணும் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதையும் வந்து இந்த 200 ஊப்பிகள் ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாங்களாமா. ஆனா ஒரு மணி நேரத்துக்குள்ளே சுரேஷ் சந்திரா சார் வந்து காரி அந்த 200 ஊப்பிகள் மூஞ்சிலே துப்புற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டு விட்டாப்ல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்ததாக கூறியதால் ஏற்பட்ட சர்ச்சைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பொதுவாக கூறிய கருத்துக்களையே சமூக வலைதளங்களில் அதை மாற்றி திரித்து பல்வேறு கருத்துக்களாக வெளியிட்டு வருகின்றனர். அதனால் எந்த விதமான உள்நோக்கத்துடனும் அந்த கருத்தை அஜித் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆட்சி மாற்றம் வேண்டாம் என அஜித் கூறவில்லை என்றும் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இப்ப அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அஜித் சாருக்கு ஓட்டே செல்லாது தெரியுமா உங்களுக்கு, ஏன்னா வந்து அவர் நிறைய விதிகளை மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட்டு போட்டதை வந்து விமர்சிச்சிட்டு இருக்கிறார். அதிக கூட்டம் கூடியதால் அஜித்குமார் முன்கூட்டியே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விதிமீறல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை செய்து வருகிறது. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா அஜித் அவர்கள் வந்து எப்பவுமே எல்லா தேர்தலையும் முதல் ஆளாக போயிட்டு தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய நபர். அதுக்காக கடல் கடந்து வந்தார். முன்னால் ஒரு ஏர்போர்ட்ல வரக்கூடிய காட்சிகளை கூட நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்காகவே வந்து ஓட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரா, எங்க கூட்டம் அதிகமாயிட போகுது, இங்க ஒரு ரஷ் ஏற்பட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கிறதுக்காக காலையில 6:45 அந்த வாக்கு சாவடி அவருக்கான பூத்துக்கு போய் நின்றுகாப்ல. 6:55 சரியா சொல்ல போனார் உள்ள என்ட்ராகும் போது 6:55 அப்பயே தலன்னு சொல்லிட்டு ஒரே கூட்டம் குமியுது. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அங்க இருக்க பூத் நிர்வாகிகள்லாம் இதுக்கு மேல கூட்டம் அதிகமாயிடும், இவர் உடனே போட வச்சு அமைச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ரூல் படி பார்த்தா 7 மணிக்கு தான் வந்து அந்த வாக்குச்சாவடி ஓபன் பண்ணணும். அப்பதான் அந்த முதல் ஓட்டுன்றதை பதியணும். ஆனா தமிழ்நாட்டிலேயே முதல்ல ஓட்டு போட்ட நபர் யாருனாக்கா அல்டிமேட் சார் அஜித்குமார் அவர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காப்ல. எத்தனை மணிக்குன்னா 6:55 ஓட்டு போட்டிருக்காரு. இப்போ இதுதான் ஒரு
பிரச்சனையை உள்ளாக்கி இருக்கு. அதாவது 7 மணிக்கு போட வேண்டிய ஓட்டை இவருடைய 6:55க்கு போடலாம், அப்ப இவர் போட்ட ஓட்டு செல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இப்போ உடனே அந்த திருவான்மியூர் பூத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து உங்க மேல விசாரணை, நீங்க எப்படி 6:55 அவர் அலோவ் பண்ணலாம், அவர் வந்தார நிக்க வைங்க, 7 மணிக்கு உள்ள கூப்பிட்டு ஓட்டு போடுவீங்க, எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்காங்க. அதாவது முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. அஜித் சார் போட்ட அந்த ஒரு ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து நேர்மையா இருக்கணும், ஒரு ஓட்டு கூட நாங்க விட மாட்டோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து 2 லோட்டா கஞ்ச உள்ள இறக்கிட்டு அப்படியே அயன் பண்ண சட்டையை போட்டு காலங்காத்தால் நின்றா மாதிரி இப்போ வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 5 நிமிடங்கள் முன்னதாக காலை 6:55 மணிக்கு நடிகர் அஜித்குமார் தனது வாக்கை செலுத்தினார். தேர்தல் தொடங்கும் முன்பே வாக்குச்சாவடிக்குள் சென்ற அஜித்குமார் தேர்தல் அலுவலர்களின் அனுமதியுடன் தமிழ்நாட்டில் முதல் நபராக வாக்களித்தார். அதிக கூட்டம் கூடியதால் அஜித்குமார் முன்கூட்டியே வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விதிமீறல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை செய்து வருகிறது. அதாவது தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரி 7 மணிக்கு தான் வாக்குச்சாவடி ஓபன் ஆகணும், அப்பதான் நீங்க ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. நியாயம் தான், இல்லைன்னு சொல்லல. அப்படி பார்க்க போனாக்கா 6:55க்கு அஜித் போட்டார் அப்படின்னாக்கா அந்த ஓட்டு செல்லாதுன்னு நீங்க சொல்றீங்களா? ஓகே, நாங்க வரவேற்கிறோம். அஜித் சாரோட ஓட்டு செல்லாதுன்னு கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. இப்ப அஜித் சாரோட ஓட்டு செல்லாது, அவர் வந்து விதிகளை மீறிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா அப்ப மற்ற விஷயம் தேர்தல் ஆணையமே விதிகளை மீறும்படி நடந்துச்சு, விதிகளை ப்ராப்பரா பின்பற்றலையே, இதுக்கு நம்ம யாரை போய் கேட்கலாம்? அப்ப எத்தனை ஓட்டுகள் வந்து, அதாவது ஒரு ஓட்டு போட்ட அஜித் சரி இந்த அளவு கேள்வி கேட்கறீங்களே, எத்தனை கள்ள ஓட்டு போட விட்டு இந்த தேர்தல் ஆணையத்தை என்னங்க கேட்கலாம்? நம்ம திமுக பின்னர் கள்ள ஓட்டு போட்டதாக கூறி, மூதாட்டியின் வாக்கை ஏற்கனவே செலுத்திவிட்டதாக கூறி, கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறி, ஓட்டு வந்து அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த எலெக்ஷன் வைக்கணும்? பேசாம அந்த ஓட் பாக்ஸ் எடுத்தீங்களா, நீங்களே பச்சக் 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 பச்சக்னு உங்க சின்னத்துக்கு நீங்களே ஓட் போட்டீங்களா, எலெக்ஷன் முடிஞ்சது, இந்த கட்சி தான் வின்னாஜி, இவர் தான் சிஎம் அப்படின்னு டைரக்டா அனௌன்ஸ்மென்ட் பண்ணி விட்டுட்டு பேர்களாமே. அதாவது தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சரோட ஆட்சி முடிஞ்சு தேர்தல் ஆணையம் உள்ள வந்துருச்சு அப்படின்னால முன்னாடி இருந்த முதலமைச்சர் காபந்து முதலமைச்சராகத்தான் இருப்பாரு. இப்போ தேர்தல் ஆணையம் தான் மொத்த பவர் இருக்கும். தீபாவளி பொங்கலுக்கு எப்படி மக்கள் ஊருக்கு போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி தேர்தல் ஆணையக்கும் வெளியூர் போயிட்டு வருவாங்கன்றது கண்டிப்பா தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்சிருக்கணும், உளவுத்துறை சொல்லியிருக்கணும். ஏன்னா ரிசர்வேஷன் அந்த அளவுக்கு இங்க புக் ஆயிருக்கு, ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டு போற அளவுக்கு ரிசர்வேஷன் புக் ஆகுது அப்படின்னாக்கா ஏன் போதிய போக்குவரத்துல ஏன் இதை தேர்தல் ஆணையம் கவனிக்கல? ஏன் இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தாம இருக்கு? ஒரு நபரும் ஓட்டு போடணும் அப்படின்றதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை. அதாவது 100% வாக்கு பதியணும் அப்படின்றது அவங்களோட முழு கடமையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது போதிய போக்குவரத்து வசதி இல்ல, ஒரு மக்கள் இங்க இருந்து அங்க போக முடியல. எவ்வளவு பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க, போயா நாங்க ஓட்டே போடல, தேவையில்லை, என்னத்தையா இங்க நாங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் கால் கணக்கா நிப்போமா, வேணும்னே உனக்கு பஸ் விட மாட்டாங்க, நாங்க ஏன் போய் ஓட்டு போடணும், தேவையில்லை, போய் எங்களோட அவசியமே கிடையாது அப்படின்னா இது யாருக்கு தெரியுமா அசிங்கம்? தேர்தல் ஆணையத்துக்கு அசிங்கம். இந்த விஷயத்துல ஏன் தேர்தல் ஆணையம் வந்து கவனம் செலுத்தல? அஜித்குமார் 5 நிமிஷம் முன்னாடி போட்டாரு ஓட்டு அப்படின்றதுல பொங்கி எழுந்து வந்த இந்த தேர்தல் ஆணையம் போக்குவரத்தை இங்க சரியா இல்லையே, அதுல ஏன் கவனம் செலுத்தல? சரி, அடுத்து பணப்பட்டுவாடா அப்படின்றது பகிரங்கமா நடக்குதுங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பகிரங்கமா பணத்தை வந்து பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாள் நைட்டு ஓட்டு போற அன்னைக்கு முன்னாள் நைட்டா இருக்கட்டும், இல்ல எலெக்ஷன் பூத்துக்கு வெளியிலேயே பணத்தை கொடுக்கணும், கிராண்ட் வாஷ் பண்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் திமுக காரங்க பண்றாங்களே, அந்த இடத்துல ஏன் தேர்தல் அதிகாரிகள் கவனம் செலுத்தாம இருந்தாங்க? நியாயப்படி எனக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு தோணுதோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். என்ன ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு அப்படின்னாக்கா அது சட்டப்படி தப்பு. அப்போ இதை கண்டுபிடிச்சு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும்னாக்கா அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். பட் இதெல்லாம் கண்டுக்காம ஒரு ஓட்டு அஜித் போட்டாரு. அதாவது 6:55க்கு அஜித் அவர்கள் எப்படி ஓட்டு போடலாம், அந்த ஓட்டு செல்லுமா செல்லாதா அப்படின்னு விவாதத்துக்கு உள்ளாக்குறீங்கன்னாக்கா அப்ப இத்தனை ஓட்டை விலை கொடுத்து திமுக காரங்க வாங்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு கள்ள ஓட்டு போடுற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்களே, இதையே தேர்தல் ஆணையம் கவனிக்காம இருக்கு? சரி, அடுத்து இந்த தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தபால் ஓட்டு போடுற இடத்துல தேர்தல் ஆணையம் அதிகாரிகளோ கேமராவோட போவாங்க. அப்படி போகும்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வந்து எனக்கு விசில் சின்னத்துல போடணும் அப்படின்னு சொன்னதுக்கு கை சின்னத்துல வாங்கிட்டு வந்தீங்க, அது யாரோட தவறு? அது
காரைக்குடியில் தபால் வாக்கில் குளறுபடி நடைபெற்றதாக கூறி தாவேக வேட்பாளர் பிரபு தனது ஆதரவாளர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். காரைக்குடியில் 90 வயதான ராஜாமணி மற்றும் அவரது மனைவியிடம் தபால் வாக்கு சேகரிக்க சென்ற அலுவலர்கள் அவர்களது விருப்பத்துக்கு மாறாக கைச்சின்னத்தில் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. இப்ப இதை தட்டி கேட்க வேண்டிய அந்த தேர்தல் அதிகாரி இதுக்கு உடந்தையா இருந்தாரே, அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க. நான் சொல்லவா என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு? அதாவது ஓட்டை மாத்தி போட சொன்ன திமுக காரன் மேல நடவடிக்கை எடுக்கல, அதை கம்முன்னு வேடிக்கை பார்த்த தேர்தல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கல, அங்க காவல்துறை அதிகாரி இருந்தாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. ஆனா இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டு மனு கொடுக்க வந்த இவங்களை யாரு இந்த தாவேகா காரங்களை வந்து கால் கடக்க போராட்டம் பண்ண விட்டீங்க. இதான் நீங்க பண்ண சாதனை, இதான் நீங்க எடுத்த நடவடிக்கை. ஒரு பார்ட்டி ஒருத்தங்க எனக்கு எதுன்னு சரியா தெரியலப்பா, நான் சொல்றதுக்கு போடுப்பா அப்படின்னு சொன்னாக்கா அதை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தேர்தல் அதிகாரி இருப்பாப்ல. அந்த தேர்தல் அதிகாரி பார்ட்டி விசில் சின்னத்துல போடுனாக்கா சூரியன் சின்னத்துல எடுத்து அழுத்துறாரு அப்படின்னாக்கா அப்ப இந்த தேர்தல் அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சைலண்ட் பீரியட். அந்த சமயத்தில் யாரும் யாரையும் கேன்வாஸ் பண்ணக்கூடாது, யாரும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது, நேரடியாக பிரச்சாரம் பண்ணவே கூடாது, மறைமுகமாகவும் பண்ணக்கூடாதுன்றது தான் விதி, நீங்க போட்ட விதி. ஆனா திமுக காரங்க எவ்வளவு ஆடு ஓட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா? ஏன் வீடியோல ஆடு பிளே ஆகுது தெரியுமா? எவ்வளவு பேர் வீடியோ போட்டுருந்தாங்க தெரியுமா? திமுக ஓட்டு போடுங்க, தாவேகாவுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? நான் சொல்லவா என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு? அதாவது எல்லாருமே வந்து இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா எதையும் கண்டுக்காம தாவேகா காரங்க பாத்தீங்களா விதியை மீறிட்டாங்க. அவங்க மேல மட்டும் வழக்கு போட போறோம்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊடகங்கள்ல செய்தியாக வெளியே வருது. அப்ப திமுக காரங்க எவனுமே வந்து தேர்தல் பத்தி பேசவே கிடையாது, எவனுமே பிரச்சாரம் பண்ண கிடையாது, எவனுமே பணம் பட்டுவாடா பண்ண கிடையாது, எவனுமே வந்து பரிசு பொருள் கொடுக்க கிடையாது, எதுவுமே நடக்கல. அப்படிதானே? ஓட்டு போட வர அந்த பூத் இருக்கு இல்லையா, அந்த பூத்துக்குள்ள எந்த ஒரு சின்னம் சார்ந்த ஏதோ ஒரு பதாகைகளோ எந்த ஒரு விஷயங்களோ யாரும் கொண்டு வரக்கூடாது, துண்டு போடக்கூடாது, அதாவது உங்க சின்னம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் பேக்கெட்ல கூட கார்டு இருக்க கூடாது, இதுதான் விதிமுறை. சரியா? ஆனா திமுக காரங்க எவ்வளவு ரூல்ஸை வயலேட் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? உதயநிதி அவர்கள் வந்து அவர் போட்ட டி-ஷர்ட்ல உதயசூரியன் சின்னம் இருந்துச்சு, அந்த மாதிரி போடக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது தெரியுமா? தேர்தல் ஆணையம் அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும். ஏன் எடுக்கல? எங்க தொகுதியில தாமு அன்பர் இருக்கார் இல்லையா, அவரு திமுகவோட துண்டை போட்டு ஓட்டு போட வராப்ல, ஆனா யாரும் தடுத்துறதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு மாறா தாவேகா காரங்க சும்மா அப்படி உள்ள வந்ததுக்கு ஏங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, இந்த பேக்கெட்ல இருக்கு இதை எடுங்க, எங்க அதை எடுங்க, நீங்க அதை எடுங்க நீங்கன்னு சொல்லிட்டு தாவேகா காரங்கள தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணதை ஏன் திமுக காரங்க பின்னாடி போக மாட்டீங்க? எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும் சிறப்பா பண்ணுச்சு. அது எந்த வேலை அப்படின்னாக்கா வாகனங்களை சோதனை பண்றதை மட்டும் சிறப்பா பண்ணாங்க. அது கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, எடுத்து பாலிமர் நியூஸ்காரன் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நல்லா புடிப்புடின்னு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. எதுவும் பெருசா பறிமுதல் பண்ணலனாலும் ஆனா வந்து அந்த வேலையை மட்டும் சிறப்பா செஞ்ச மாதிரி தெரியுது. அதை தாண்டி பணம் பட்டுவாடா பண்ணதா இருக்கட்டும், ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக இருக்கட்டும், பரிசு பொருள் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த கேன்வாஸ் பண்றதாக இருக்கட்டும், இந்த துண்டை போட்டுக்கிட்டே ஓட்டு போட வர்றதாக இருக்கட்டும், நான் வந்து விசிலுக்கு போடுறேன்னு சொன்னாக்கா மாத்தி தேர்தல் ஆணைய அதிகாரியே வந்து உதயசூரியனுக்கு போட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நைட்டு 1 மணிக்கு கள்ள ஓட்டு போடுறாங்க. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நேற்று இரவு 1 மணி அளவில் சிலர் பணம் வழங்கி கள்ள ஓட்டு பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுகவினர் பூத்தில் இருந்தவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாகவும் இதில் சில காவல்துறையினரும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தெரியாமலா நடக்குது நான் கேட்கிறேன். இல்ல இப்படி பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஊர் பட்டது இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னாக்கா சேகர் பாபு ஆட்கள் வந்து தாவேகாவுடைய நிர்வாகிகளையும் தாவேகாவுடைய அந்த வேட்பாளரையும் வந்து தாக்கக்கூடிய காட்சிகளை வந்து அவரு அந்த சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு நியூஸ் எல்லாம் எடுத்து கவர் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஏன் கள்ள ஓட்டு போட முயன்றாங்க அப்படின்றது தான் அங்க ஒரு பிரச்சனையாக போயிருந்துச்சு. பல இடங்கள்ல அந்த கள்ள ஓட்டு, அதாவது அவங்களோட பூத்தே இல்லை, அவங்க சம்பந்தமே இல்லாத ஆட்கள் தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நேற்று ஃபுல்லா பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பல பேரோட ஓட்டை ஆல்ரெடி யாரோ போட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துருச்சு. இது எதையுமே கண்டுக்காம கண்டுக்கிற விஷயங்கள் இவ்வளவு இருக்கு, அதாவது சரி பண்ண வேண்டிய விஷயங்கள், நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம அஜித் 5 நிமிஷம் முன்னாடி ஓட்டு போட்டாரு, அது செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை வந்து விசாரணை வச்சிருக்காங்களாமா அந்த பூத் நிர்வாகிகள் மேல. ஆனா உண்மை
உண்மையிலேயே சொல்றேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடும்டா அந்த தேர்தல் ஆணையம் பண்ணதை. ஜனநாயகன் படத்தை வெளியிடுறதுக்காக உங்ககிட்ட என்ஓசி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சொல்லும்போது எங்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு, எங்களுக்கு இதை பத்தி தெரியாது, நாங்க வேணா விசாரிச்சுட்டு நாங்க வேணா தலைமையில கேட்டு வேணா சொல்றோம், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்ன நீங்க ஜனநாயகன் படத்தை வெளியிடுறதுக்கு என்ஓசி கொடுக்காத நீங்க எல்ஐகே அப்படின்னு சீமான் நடிச்ச அந்த படம் வெளியில வருது. TN 2026 சொல்லிட்டு பகிரங்கமா தேர்தல் பிரச்சாரம் பண்ற மாதிரி ஒரு படம் ஒன்று வெளியில வருது. இதெல்லாம் எப்படா விடுறீங்கன்ற கேள்விதான் ஊர்பட்டு வருது. இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இது எல்லாத்தையும் தடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு நியூட்ரலா இல்லாம திமுக காரங்களுக்கு பயாஸ்டா இருந்துட்டு நாங்க தேர்தல் ஆணையம் நாங்க நேர்மையா தான் இருப்போம், 5 நிமிஷம் முன்னாடி ஒருத்தர் ஓட்டு போட்டாலும் நாங்க விடமாட்டோம் பாத்துக்கோங்க, நாங்க எங்க கடமையை கண்டிப்பா செய்வோம் பாத்துங்க அப்படின்னாக்கா உண்மையிலே எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா இருக்கு, தேர்தல் ஆணையம் கையில வந்த இந்த தமிழ்நாடு என்னமோ திமுக காரன் ஆட்சியில் இருக்க மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க பாருங்களேன், திமுக காரன் பண்ற எல்லா பித்தலாட்டங்களும் அப்படியே இந்த தேர்தல் ஆணையம் கையில வந்ததுக்கு அப்புறம் நடக்குது. அதாவது கள்ள ஓட்டு போறதா இருக்கட்டும், தபால் ஓட்டை மாத்தி போறதாக இருக்கட்டும், பணப்பட்டுவாடா பண்றதாக இருக்கட்டும், பரிசு பொருட்கள் கொடுக்கறதாக இருக்கட்டும், அடிதடி நடக்கிறதாக இருக்கட்டும், தேர்தல் பூத்துக்குள்ளேயே வந்து துண்டை போட்டுட்டு வரதா இருக்கட்டும், டிஷர்ட்ல லோகோ போட்டு வரதா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இதுல நாங்க தேர்தல் ஆணையம் நாங்க நேர்மையா இருப்போம், 5 நிமிஷம் முன்னாடி போட்டாலும் நாங்க வந்து விடமாட்டோம் பாத்துக்க, அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு ஓட்டை நாங்க ரிமூவ் பண்றோம் பாட்டுங்க அப்படின்னாக்கா, அதாவது அஜித்குமார் போட்ட ஒரு ஓட்டை நீங்க ரிமூவ் பண்றதுல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, பல ஆயிரம் ஓட்டுக்களை கள்ள ஓட்டு போடுறாங்க திமுக காரங்க, இதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம அஜித்குமார் போட்ட ஒரு ஓட்டு வந்து செல்லுமா செல்லாதான் நாங்க பாக்குறோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம், நாங்க விசாரணைக்கு உள்ளாக்குறோம், அங்க இருக்க அதிகாரிகளை வந்து நாங்க விசாரணைக்கு உள்ளாக்கி இருக்கோம் அப்படின்னாக்கா, சார் போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க சார். நாங்க இன்னும் நம்பணும் தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கு அப்படின்னு நம்பணும்ல. 1 மணிக்கு உள்ள புது திமுக காரன் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறான், அதை தட்டி கேட்டு அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் துப்பு இல்ல. அஜித்குமார் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டார் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.